ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு மார்னிங் ஆர்ஆர்பி குரூப் டி ஜென் நம்பர் 8/2024 சிபிடிக்கான ரிசல்ட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இதுக்கான ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் கார்டு செக் பண்றதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல ஜென் நம்பர் 8/2024 வேரியஸ் போஸ்டின் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதுக்கடுத்து பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்க இடத்துல உங்க குரூப் டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்க வந்து டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்டு இருக்க இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்க. இங்க கொடுத்துருக்க நம்பர்ஸை என்ட்ரு பண்ணிட்டு இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல கேண்டிடேட் டீடைல்ஸ் இருக்கும், ஸ்கோர் கார்டு இருக்கும், கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த ஸ்கோர் கார்டுங்க கூடிய டேபை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். நீங்க எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, ரோல் நம்பர் என்ன, உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, எந்த டேட்ல உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் நடந்துச்சு, எந்த ஷிஃப்ட்ல நடந்துச்சு, அதுக்கப்புறம் எத்தனை கொஷின் வந்து நீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஷின் வந்து இக்னோர் பண்ணியிருக்கீங்க, இதுல வேலிடான கொஷின்ஸ் எத்தனை, நீங்க எத்தனை கரெக்டா அட்டன் பண்ணியிருக்கீங்க கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ரா மார்க்கும் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க ஷிஃப்டோட பெர்சன்டைல் ஸ்கோரும் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்க ஷிஃப்ட்ல இப்போ 98.96% இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இவங்க ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து டாப்பரா இருப்பாரு. ஓகே, நார்மலைஸ்டு மார்க் பாருங்க 74.11 வந்து நார்மலைஸ்டு மார்க்கா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பிஇடிக்கு குவாலிஃபைடா இல்லையாங்கிறத இந்த ஸ்கோர் கார்டில் அவங்க வந்து சொல்லலை. அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் விசிட் அஃபீஷியல் வெப்சைட்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பிஸ் அண்ட் ஆர்ஆர்சிஸ் ஃபார் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ். மார்னிங் வந்து ஒரு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, மார்னிங் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் இல்லையா, அதில் ரிசல்ட் வந்துருச்சு. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாரும் இந்த பிடிஎஃப்ல உங்களோட ரோல் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ரிசல்ட் பிடிஎஃப்ல உங்களோட ரோல் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கோர் கார்டில் ஜஸ்ட் உங்களோட ஸ்கோர் மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா பிஇடிக்கு இல்லையா அப்படிங்கிறத மார்னிங் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டோட சென்னை ஜோனோட என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரிசல்ட்டோட பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். அதுல உங்களோட ரோல் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணுங்க. அதுல உங்களோட ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க. அதே மாதிரி மார்னிங் வீடியோல ஓபிசி, ஜென்ரல், எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்கிறதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஜென்ரலுக்கு 78 கிட்ட போயிருச்சு. ஓகேவா? ஸோ ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 74, 76 கிட்ட போயிருச்சு. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து ஹை கட் ஆஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஜென் நம்பர் 8/2025க்கு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட், ஸோ இந்த கட் ஆஃபை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் 70 எடுத்தா போதும், 75 எடுத்தா போதும் அப்படின்னு படிக்காம ஒரு 85 to 90க்குள்ள நான் ஸ்கோர் பண்ணுவேன், ஒரு டாப்பரா செலக்ட் ஆவேங்கிற மாதிரி ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. ஜென் நம்பர் 8/2024 ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பிஇடிக்கான டேட்டும் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென் நம்பர் 8/2025க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்து கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெய்லி மார்னிங் லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 10:30 to 12:30 வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிபிகேஷனும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து கம்மிங் ஃப்ரைடேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா நீங்க 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் லைஃப் டைம்னா 799, 1 இயர்னா 499. குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. பேங்கிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 1 and 3க்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு NTPCக்கான நோட்டிபிகேஷன், குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் ரயில்வே எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. என் கையில எந்த மெட்டீரியல் புக்ஸ் எதுவுமே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா இந்த ரிசல்ட் பத்தின இன்ஃபர்மேஷன், ஸ்கோர் கார்டு பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.